அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான டாபிக் வந்து பாத்தீங்கன்னா திரள்நிதி. திரள்நிதி அப்படின்ற வார்த்தையை வச்சு நிறைய பேர் நிறைய கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமா வந்து பாத்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து கிண்டல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. அதாவது நம்ம மேல வந்து நம்ம எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியாம ஏதாச்சும் ஒண்ணு வச்சு இவங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு திரள்நிதி அப்படின்றது எடுத்துட்டு வந்துடுறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஆங்கில சொற்களை வந்து பார்த்தா தமிழாக்கம் பண்ணி அன்றாட வாழ்வில் வந்து பார்த்தா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட பழகி பார்த்தாலே தெரியும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் ஃபண்டிங் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி திரள்நிதி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இயல்பா வந்து சொல்றாங்க. ஏன்னா எந்த ஆங்கில சொல்லாலும் தமிழாக்கம் வந்து நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா தமிழாக்கம் பண்ணி பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திரள்நிதி அப்படின்றதுக்கான ஒரு சின்னதா ஒரு விளக்கம். அடுத்து இப்ப நீங்க ஒரு பிளட் கொடுக்குறீங்க, இதுவும் ஒரு வகையான திரள்நிதி தான். சரிங்களா? இப்ப நீங்க வந்து எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ற கட்சியா இருக்குதுன்னா அவங்களுக்கு நிதி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பெட்ரோல், அவங்க அன்றாட செலவு, வாடகை, வரவங்களுக்கு சாப்பாடு, போக்குவரத்து, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பணம்ன்றது கட்டாயம் வேணும். அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தனிநபரால வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை போட்டு செய்ய முடியாது. அப்போ கட்சி நபர்கள் மக்கள்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்குறாங்க. நீங்க தர ஒரு ரூபாய் ஆகட்டும், 1 கோடி ரூபாய் ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி செயற்களத்துல வந்து போய் உங்க பேரு நீங்க எவ்வளவு தந்திருக்கின்றது செக் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க தராத பட்சத்துல உங்களோட பேர் இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தந்திருக்கேன் அப்படின்ற ஆதாரத்தோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம். எங்க ஏமாத்தவோ இல்ல தனிநபருக்கான செலவு, அதாவது நிதி வந்திருக்குது யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டு தனிநபர் தனக்கான செலவு பண்ணிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால எல்லாருக்குமே, நாம் தமிழர் கட்சி இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எவ்வளவு நிதி வந்திருக்குது, யார் யாருக்கு எந்தெந்த பகுதியில இருந்து நம்ம நிதி தந்திருக்கிறாங்க. அப்புறம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதி வர்றது ஒரு பக்கம்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க அதை செலவு பண்ணுவாங்க இல்லையா, எந்தெந்த விடயத்துக்கு எந்தெந்த நாள் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்றது தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அதே செயற்களத்திலையும் நம்ம ஒரு நாளும் குழு வந்து உட்காந்து பேசும்போதும் சப்மிட் பண்ணணும், எல்லாரும் சப்மிட் பண்ணணும். அப்போ இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது இங்க ஊழல் பண்றதுக்கு இல்ல ஏமாத்துறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பே இல்லை. இப்போ சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன், எந்த கட்சிக்காரனா இருங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அப்படின்னு எந்த கட்சிக்காரனா இருங்க, உங்களுக்கு அடிபட்டுருச்சு, உங்களுக்கு குழந்தைக்கு அடிபட்டுச்சு, அண்ணன் தம்பி யாருக்கோ அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்கீங்க, உங்களுக்கு பிளட் வேணும்னா, குருதி வேணும்னா நாம் தமிழர் கட்சி அணுகுனீங்கன்னா 4 பேரை திரட்டி 4 பேர் மூலியமா பிளட் கொடுக்குறோம் இல்லையா, அதுவும் ஒரு வகையான திரள்நிதி தான். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட அமௌண்ட் பத்தல, அப்போ நீங்க எங்களை அணுகுற பட்சத்துல நாங்க எங்க வாட்ஸ்அப் குழுல வந்து பரப்பி எங்க கட்சிக்காரங்கிட்ட பிச்சை எடுப்போம். நீங்க சொல்றீங்களா பிச்சை எடுக்கிறோம், அந்த திரள்நிதி இப்படியும் பிச்சை எடுப்போம். அப்புறம் மக்கள்கிட்டயும் வந்து பார்த்தா இன்ஸ்டா மத்த இதர சோசியல் மீடியால போன் மூலியமா கான்டாக்ட் பண்ணி நாங்க 500 1000 சேர்த்து வச்சு எங்க கட்சினால முடிஞ்ச அந்த நிதியை திரளாக திரட்டி அடிபட்டு கிடக்கிற நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்வோம். இதுவும் திரள்நிதி தான். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட மகத்தான உன்னதமான சேவைக்கான சேவையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க திரள்நிதி பிச்சைக்கார கட்சி அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, ஆமா, திரள்நிதி வச்சு கட்சி நடத்துறதுல எங்களுக்கு பெருமை. நன்றி, வணக்கம்.